அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம இந்திய அரசியலமைப்பிலேருந்து முக்கியமான ஒரு 50 நாட்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்கள். 1978 44வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது? சொத்துரிமை. அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை வந்து சொத்துரிமை. எந்த சட்டம்னா 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அடுத்து பாருங்கள். தேசிய மேம்பாடு வளர்ச்சி குழு தொடங்கிய ஆண்டு 1952. தேசிய மேம்பாடு வளர்ச்சி குழு தொடங்கிய ஆண்டு 1952. அடுத்த வினா. மத்திய தகவல் ஆணையம் தொடங்கிய ஆண்டு 2005. மத்திய தகவல் ஆணையம் தொடங்கிய ஆண்டு 2005. அடுத்த வினா. தேர்தல் ஆணையம் தொடங்கிய ஆண்டு 1950. தேர்தல் ஆணையம் தொடங்கிய ஆண்டு 1950. அடுத்த வினா. தேசிய மனித உரிமை ஆணையம் தலைமையகம் எங்கு உள்ளது? நியூ டெல்லி. தேசிய மனித உரிமை ஆணையத்தோட தலைமை எங்கே இருக்குன்னா நியூ டெல்லி. அடுத்தது. தேசிய மனித உரிமை ஆணையம் தொடங்கிய ஆண்டு 1993. தேசிய மனித உரிமை ஆணையம் தொடங்கிய ஆண்டு வந்து 1993. இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி நியமிப்பவர் யார்? ஜனாதிபதி. இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி நியமிப்பவர் ஜனாதிபதி. அடுத்த வினா பாருங்க. அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? 22. அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட மொழி வந்து 22. 9வது வினா. கட்சித்தாவல் தடை சட்டம் எங்கு முதலில் அமல்படுத்தப்பட்டது? ஜம்மு காஷ்மீர். கட்சித்தாவல் தடை சட்டம் எங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் ஃபஸ்ட்டு அமல்படுத்தினாங்க. அடுத்தது. அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் 26. அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் வந்து நவம்பர் 26. அடுத்த வினா. முதல்வராக சபாநாயகராக இருந்து குடியரசுத் தலைவரானவர் யாருன்னா நீலம் சஞ்சீவ ரெட்டி. 12வது வினா. எல்எம் சிங்வி கமிட்டி எதனுடன் தொடர்புடையது? குடியுரிமை சட்டம், அதாவது இரட்டை குடியுரிமை. அடுத்த வினா. ஒரு கட்சி நாடு எது? சோவியத் ரஷ்யா, கியூபா, சீனா. ஒரு கட்சி நாடு வந்து சோவியத் ரஷ்யா, கியூபா, சீனா. அடுத்தது. இரு கட்சி நாடு எது? அமெரிக்கா, இங்கிலாந்து. இரு கட்சி நாடு வந்து அமெரிக்கா, இங்கிலாந்து. அடுத்த வினா. பல கட்சி நாடு வந்து இந்தியா, பிரான்ஸ், இத்தாலி. பல கட்சி நாடு வந்து இந்தியா, பிரான்ஸ், இத்தாலி. 16வது வினா. இலக்கியங்களின் கருவூலமாக திகழும் நாடு எது? இந்தியா. அடுத்த வினா. குழந்தைகளுக்கான தேசிய விருது எப்போதிலிருந்து வழங்கப்படுகிறது? 1996. குழந்தைகளுக்கான தேசிய விருது எப்போதிலிருந்து வழங்கப்படுதுன்னா 1996. அடுத்த வினா. வரதட்சணை தடை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1961. வரதட்சணை தடை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 1961. அடுத்த வினா. கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1976. யார் கொண்டு வந்தாங்கன்னா இந்திரா காந்தி. கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 1976. யார் கொண்டு வந்தாங்கன்னா இந்திரா காந்தி. அடுத்த வினா. லோக் அதாலத் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 1982. லோக் அதாலத் எப்போது ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1982. அடுத்த வினா. தமிழகத்தில் மேலவை கலைக்கப்பட்ட ஆண்டு நவம்பர் 1 1986. தமிழகத்தில் மேலவை கலைக்கப்பட்ட ஆண்டு நவம்பர் 1 1986. அடுத்த வினா. எழுதப்படாத அரசியலமைப்பு கொண்ட நாடு எது? இங்கிலாந்து. எழுதப்படாத அரசியலமைப்பு கொண்ட நாடு வந்து இங்கிலாந்து. 23வது வினா. இந்திய அரசியலமைப்பில் உள்ள குடியுரிமை முறை எது? ஒற்றை குடியுரிமை. இந்திய அரசியலமைப்பில் உள்ள குடியுரிமை வந்து ஒற்றை குடியுரிமை. 24வது வினா. இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம் எவ்வளவு? 2 ஆண்டு 11 மாதம் 18 நாட்கள். அடுத்த வினா பாருங்க. பகுதி 3 எதை பற்றி குறிப்பிடுகிறது? அடிப்படை உரிமைகள். பகுதி 3 அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகிறது. அடுத்தது. உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு எது? இந்திய அரசியலமைப்பு. அடுத்த வினா பாருங்க. முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு 1976. 42வது திருத்தம். முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு 1976. அடுத்த வினா பாருங்க. 1948 நியமிக்கப்பட்ட மாநில மறுசீரமைப்பு குழு எது? எஸ்கேதார் கமிட்டி. 1948 மாநில மறுசீரமைப்புக்கு ஏற்படுத்தப்பட்ட குழு வந்து எஸ்கேதார் கமிட்டி. அடுத்து பாருங்க. சிறப்பு பட்டங்களை தடை செய்யும் சரத்து எது? சரத்து 18. அடுத்த வினா. சர்க்காரிய கமிஷன் எதனுடன் தொடர்புடையது? மத்திய மாநில உறவுகள் பற்றியது. சர்க்காரிய கமிஷன் வந்து மத்திய மாநில உறவுகள் பற்றியது. அடுத்து பாருங்க. மண்டல கமிஷன் எதனுடன் தொடர்புடையது? பிற்படுத்தப்பட்டோர் 27% இடஒதுக்கீடு. மண்டல கமிஷன் வந்து பிற்படுத்தப்பட்டோர் 27% இடஒதுக்கீடு தொடர்புடையது. அடுத்து பாருங்க. பொடா சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? 2002.
பொடா சட்டம் 2002 கொண்டு வரப்பட்டது. அடுத்தது பொடா சட்டம் எப்போது நீக்கப்பட்டது? 2004. பொடா சட்டம் 2004ஆம் ஆண்டு நீக்கப்பட்டது. 34வது வினா ஐநா பன்னாட்டு பெண்கள் ஆண்டாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1978. ஐநா பன்னாட்டு பெண்கள் ஆண்டாக எப்போ அறிவிச்சாங்கன்னா 1978. அடுத்த வினா கல்வி மற்றும் கலாச்சார உரிமை ஷரத்து எது? ஷரத்து 29 மற்றும் 30. கல்வி மற்றும் கலாச்சார உரிமை ஷரத்து 29 மற்றும் 30. 36வது வினா எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்டன? ஸ்வரன் சிங் குழு. அடிப்படை கடமைனாலே ஸ்வரன் சிங் குழு தான். அடுத்து பாருங்க அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் குறித்து அட்டவணை எது? 8வது அட்டவணை. மொழிகள் பற்றி 8வது அட்டவணை. அடுத்த வினா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஜனாதிபதி யார்? டாக்டர் சஞ்சீவி ரெட்டி. அடுத்தது நவீன இந்தியாவின் சிற்பி யார்? ஜவஹர்லால் நேரு. நவீன இந்தியாவின் சிற்பி ஜவஹர்லால் நேரு. அடுத்த வினா பாருங்க மரண தண்டனை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்ற நபர் யார்? ஜனாதிபதி. 41வது வினா மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று குறிப்பிட்டவர் யார்? அரிஸ்டாட்டில். மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று குறிப்பிட்டவர் அரிஸ்டாட்டில். அடுத்து பாருங்க நமது தேசிய கொடி நம் நாட்டிற்கு வழங்கப்பட்ட நாள் எது? 1947 ஆகஸ்ட் 14. நம்ம தேசிய கொடி நம் நாட்டிற்கு வழங்கப்பட்ட நாள் 1947 ஆகஸ்ட் 14. அடுத்து பாருங்க சர்வதேச மனித உரிமை தினம் என்று டிசம்பர் 10. சர்வதேச மனித உரிமை தினம் டிசம்பர் 10. அடுத்த வினா பண மசோதாவை பொறுத்தவரை ராஜ்யசபைக்கான கால வரம்பு என்ன? 14 நாட்கள். அதை பற்றி கூற ஆர்டிகல் 110. அடுத்த வினா இரு சபை கூட்டத்திற்கு வழி செய்யும் ஷரத்து எது? ஷரத்து 108. இரு சபை கூட்டத்திற்கு வழி செய்யும் ஷரத்து 108. அடுத்தது கேள்வி நேரம் என்பது எது? சபையின் முதல் 1 மணி நேரம். அடுத்த வினா பஞ்சாயத்து ராஜ் முதலாக தோற்றுவித்த மாநிலம் எது? ராஜஸ்தான். பஞ்சாயத்து ராஜ் முதலாக தோற்றுவித்த மாநிலம் ராஜஸ்தான். அடுத்தது இந்தியாவின் தேசிய பாடல் முதலில் பாடப்பட்ட இடம்? கொல்கத்தா. எந்த ஆண்டுனா 1896. 49வது வினா இந்தியாவின் 15வது ஜனாதிபதி யார்? திரௌபதி முர்மு. கடைசி வினா இந்திய அரசியலமைப்பு விதி 360 எதை பற்றி கூறுகிறது? நிதி நெருக்கடி. இந்திய அரசியலமைப்பு விதி 360 நிதி நெருக்கடி பற்றி கூறுகிறது. நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்திய அரசியலமைப்பிலேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நன்றி வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.